கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதான இன்னும் ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை அவர் குறித்து சொல்லுகிறார். அது இட்ஸ் எ மிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். அந்த நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். பவுல் வாழ்ந்த காலத்தில் அந்த நாட்களிலே அநேகர் மரித்து கொண்டிருந்தாங்க. மரணத்தை குறித்ததான ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட வேளையில் மரணம் என்றால் என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகின்ற வேளையில் மரணம் என்பதும் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு நித்திரை. படுத்து காலையில் எழுந்திருக்கிறதை போல இருக்கிறது. ஒரு விமானத்தில் ஏறி இன்னொரு இடத்துக்கு செல்லுகிறதை போல இருக்கிறது என்று மிக அழகாக தெளிவாக அதை ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த வேளையில் பவுல் ஒரு நித்திரை என்று சொல்லுகிறார். நித்திரை என்று சொன்னால் படுத்து தூங்கி காலையில் எழுந்திருப்பது. இந்த நித்திரை அடைந்தவர்கள் ஒரு நாளில் எழுந்திருப்பார்கள். அப்படியா? நித்திரை முடிவில்லாதது ஒன்றுமில்லை. இதை தான் அவர் ஒரு ரகசியமாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இதோ என்று சொன்னாலே ஏதோ ஒரு பாஸ் பண்ணி அவர் சொல்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியம், கவனமாக கேளுங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். அது என்னவென்று சொன்னால் நம்ம எளிதில் விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியம். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்று சொன்னால் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகையால் கடைசி நாளிலே எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். அப்படியாக ஒரு உருவிலிருந்து இன்னொரு உருவாக மாற்றுகிறது. அந்த உருவுதான் நாம் நித்திரை அடைந்து எழுந்திருக்கின்ற வேளையில் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு காரியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே நம்மை மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் எல்லாருக்கும் நிச்சயமாக வருகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவனாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் எப்படி மரித்து உயிர் தெழுந்தாரோ அதை போல நமக்கும் ஒரு முழு நிச்சயம் இருக்கிறது. பவுல் இதை மிக எளிதாக அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாளில் ஒரு நொடி பொழுதில் இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். மறுரூபம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்கும் பொழுது அது கூட்டுப்புழுக்குள்ளிருந்து புழுவாக இருக்கும், கம்பளிப்பூச்சியை போல் இருக்கும். அப்புறம் கூட்டுப்புழுவாக இருக்கும். கூட்டுப்புழுவிலிருந்து உடைத்து கொண்டு வருகும் பொழுது அது புழுவாகவே இருக்காது. அதற்கு ஒரு புதிய உரு கொடுக்கப்படுகிறது. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பல கலர் நிறங்கள் கிடைத்ததான ஒரு வண்ணத்து பூச்சியை போல வளர்கிற அப்படியாக வெளிப்பட்டு பறக்கிறது. நாமும் கூட நம் நித்திரை முடிந்த பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற வேளையில் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய பாக்கியம் என்று சொன்னால் இந்த பட்டர்ஃப்ளையை போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கலர்ஃபுல் அந்த மேனியோடு கூட பறக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். அந்த முழு நிச்சயத்தோடு கூட நம்ம இந்த வார்த்தையை அறிந்து கொள்வோம். இந்த தேன் துளியில் இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேதத்தை படிக்கின்ற வேளையில் உடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான இந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறுரூபமாக்கப்பட போகிறதான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய ஜெபிக்கிறேன்.